ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்மளையே கான்டாக்ட் பண்ணி ஒரிஜினல் கோர்ஸை வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓபி, சரிங்களா? சிங்கிள் ஓபினா ஒரே ஒரு ஓபி தான் கொடுப்போம். அந்த ஓபி தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். கன்ஃபியூஸ் இல்லாமல் அதுவே டிபியும் போயிடும், சரிங்களா? அதுதான் வந்து நம்ம சிங்கிள் ஓபின்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டு வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ எடுக்க போகிறது ப்ரோ ட்ரெண்டு, சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து ஹிட்டிங் ரேட் இருக்கும், சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டில் மேக்ஸிமம் ஹிட்டிங் ரேட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சால்டேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸில் வந்து இதை வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ மேலே போயிட்டு இது ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் அடிச்சிருச்சு, சரிங்களா? இங்கேருந்து இது ஒன்று அடிச்சிருச்சு. பட் வந்து இது கவுண்டராக போச்சு, அதனால் நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து மேஜராக இருக்கிற அந்த இது வந்து நம்ம வந்து எடுக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்து டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட் வந்து மாற்றிக்கிறோம். நமக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லன்ட்டு இல்லை, இப்போ ரெகுலராகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். நம்ம எடுக்கிறது எல்லாமே ட்ரேடு மினிமம் பிகினர்ஸ்க்கு 1:3, சரிங்களா? நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாப்புல, சார் இப்போ நான் வந்து ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறேன், ஒரு 10 ட்ரேடில் நான் ஒரு 5 எஸ்எல் 5 டிபி வந்து எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். பட் பேசிக் ரேஞ்சில் இந்த 5 டிபியும் நீங்கள் கால்குலேஷன் போடுறது எப்படி போடணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? மேக்ஸிமம் நமக்கு வந்து எஸ்எல் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும், சரிங்களா? இப்போ 5 எஸ்எல்க்கு நான் வந்து சொல்கிறேன், 5 எஸ்எல்க்கு வந்து 5% நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் 5 டிபிக்கு நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா 15%, சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இங்கே தான் வந்து அந்த பிரேக் ஈவன் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து உள்ளுக்குள்ளே வரும், சரிங்களா? அதனால தான் எந்த ட்ரேடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா உள்ளே இறங்கிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியணும். நான் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 5 எஸ்எல்க்கு வெறும் 5% தான், சரிங்களா? ஆனால் 5 டிபிக்கு 15%. இதில் 15% மைனஸ் ஒரு 5ன்னு போட்டிங்கன்னா 10% நீங்கள் டேக்காகவே எடுத்துகிட்டு போகலாம், புரியுதுங்களா? இதுதான் வந்து விஷயமே. ஜஸ்ட்டு 50-50 நீங்கள் கற்றுக்கிட்டு அரைக்குறையாக பெடல் அடித்தா கூட உங்களால் வந்து இதை வந்து தாராளமாக பண்ண முடியும், புரியுதுங்களா? நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து 1:3 அப்படின்னா கிடையாது. சில ட்ரேடெல்லாம் பார்த்திங்கன்னா 1:6 போகும், சில ட்ரேடு 1:10 வரைக்குமே போகும். ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு 20 ட்ரேட் எடுக்கிறேன்னா கூட இதை வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும், சரிங்களா? எல்லாமே நம்ம 1:3 சத்தியமாக வந்து முடியாது. 1:6 10ன்னு வந்து தாராளமாக போகும் எல்லா ட்ரேடுமே. இப்போ நம்ம இதுவே பாருங்கள், இந்த ட்ரேடு எடுத்துகிட்டு நான் ரிசல்ட் காட்டுறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு 1:3ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து அடங்காது, அதுக்கு மேலே தான் போகும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப எந்த ட்ரேடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தைரியமாக வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி எடுத்து பழகிடணும், சரிங்களா? எடுத்து பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடராக வந்து செட் ஆகுமோ ஒழிய எடுத்து பழகாமல் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது.
உங்களுக்கு எஸ்எல்ஏ அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து இருக்கணும். உங்களுக்கு எஸ்எல் அடித்தாலும் அடுத்த ட்ரேடில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளர்த்திக்கணும். அப்படி வளர்த்திக்கிட்டிங்கன்னா தான் இது சரிங்களா. இந்த ட்ரேடிங் ப்ரொஃபஷனில் எஸ்எல்ஏ அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே செட் ஆகாது. எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா. 50-15 இருந்தாலே என்றைக்குமே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படின்றத காட்டுறது தான் இதை நான் வந்து சொன்னேன் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல சிஹெச் அப்படின்றது எந்த பிளேஸ் அப்படின்னா நமக்கு இந்த பிளேஸில் சிஹெச் பண்ணணும் மார்க்கெட் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு. நம்ம வந்து சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் சிஹெச் அடிச்சிருச்சுனாலே மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணி இங்கே இது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி சரிங்களா. இது டைரெக்டாக 1 ஹவரில் இறக்குறது. இங்கே வந்து டார்கெட் இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இது 1 ஹவரில் இறக்குறது. ஒரு என்ட்ரிக்கே 2-3 என்ட்ரிஸ் வந்து தாராளமாக வந்து போடலாம் சரிங்களா. அதில் ஒன்று வந்து அதிகம், ஒன்று கம்மி, ஒன்று வந்து ரிஸ்க்கு லோவில் வைக்கிறது, இன்னொன்று ரிஸ்க்கு ஹையில் வைக்கிறது. அந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இது வந்து ஷார்ட்டான சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரிங்களா, இந்த இடத்துல என்ட்ரி எஸ்எல் வேணால் இன்னும் கொஞ்சம் வேணால் நகர்த்தி வைக்கிறதுனா வச்சுக்கிட்டு டார்கெட்டு. இதுவும் வந்து ஒரு வகையான என்ட்ரிஸ் தான். பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வைக்கணும். அதுதான் வந்து சேஃபர் ஜோனு. சரி, இதில் வைக்கிறதுலே வந்து எப்படி கம்மி பண்ணலான்னா கீழே இருக்கிற இன்னொரு ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்து தான் நீங்கள் கம்மி பண்ணணும் சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். டைரெக்டாக டிபியை வந்து மார்க்கெட்டு ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ பெருசாக எடுத்ததில் ஒரு 1:2. ஆனால் வந்து சின்னதாக ஒரு ட்ரேடை வந்து நம்ம போட்டுவிட்டோம்லங்க, இது பார்த்திங்கன்னா 1:3.31 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. இதை இன்னும் வந்து நீங்கள் ஷார்டன் பண்ணணுன்னாலும் தாராளமாக ஷார்டன் பண்ணலாம். போக போக நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஷார்டன் தாராளமாக பண்ணலாம். ஆர்ஆர் வந்து இப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆர்ஆர் வந்து எஸ்எல் வந்து நான் டைட்டாக வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1:5 வரைக்கும் அசால்ட்டாக போகும். பட் நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடும் நீங்கள் 1 ஹவர்லேயே கீழே வச்சாலே உங்களுக்கு வந்து 1:6 1:10 வரைக்கும்லாம் போகிற ட்ரேடு வந்து செட்டப்பு அசால்ட்டாக வந்து வரும். டெய்லியுமே வரும். அதுதான் வந்து விஷயம். டெய்லியுமே உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக நீட்டாக பார்த்து எடுத்திங்கனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏமாற வேண்டாம், நம்மளையே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.